இந்த கிறுக்கு பிடிச்ச அண்ணாமலையோட சாட்டையை பாருங்க. அப்படியே ஒரு வெள்ளை ஒரு நூலை வச்சு சுத்துறா, அப்படி இப்படி இப்படி ஒரு காயப்படல. சரி, இது பேச்சு இல்லை. இப்போ பேச்சு என்னன்னா, டிஎம்கே சப்போர்ட்ல அண்ணாமலை தமிழ்நாடை எவ்வளவு கொச்சப்படுத்தணுமோ அவ்வளவு கொச்சப்படுத்திட்டு இருக்கா. அப்படி ரொம்ப கிளியரா இருக்கு. லண்டன்ல இருந்து வந்தா அப்படி வந்த உடனே ஒரு ஸ்பீச் ஊச்சுன்ட்டு, ஆனா நான் வெட்டுறனா, கோர்ட்டுக்கு போறானா, சரணடைகிறானா, அக்யூஸ்டு, நான் வெட்டிட்டு வரேனா, என் குடும்பத்தை பாத்துக்கோங்கண்ணா, எழுச்சி வந்துருச்சு எழுச்சி வந்துருச்சு. எழுச்சி இல்லடா, இது தீவிரவாதம். அண்ணாமலை தீவிரவாதம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு ரேப் ஆயிருக்கா, பயங்கரமான கண்டிக்கத்தக்கது, டவுட் இல்ல. டிஎம்கே அரெஸ்ட் பண்ணுச்சா? அரெஸ்ட் பண்ணுச்சு. அவனுக்கு யானை செய்கிறேன், அரெஸ்ட் ஆயிட்டான், ரைட்டு. அதுக்கு மேல எதுவும் ஒன்று இருக்கா? அதுவும் விசாரிக்கணும். அது எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை. பட் பாஜகவுக்கு என்னடா இருக்குது இதை பத்தி பேசுறதுக்கு? ஏண்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ரேபிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ரேலி எடுத்த கட்சிடா நீங்கெல்லாம். நேத்து முந்தா நேத்து பெங்களூர்ல ஒரு ரேலி எடுக்கிறாங்க, ஒரு பிஜேபி எம்எல்ஏ ரேப்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் வெளியே வரான், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் சத்தம் போட்டு வராங்க. ஒருத்தன் அடிச்சா முட்டை மண்டலியே. சின்மயானந்த் கேஸ் பாருங்கடா, யூனிவர்சிட்டியில அவன் சின்மயானந்த் யூனிவர்சிட்டி நடத்துறான். சுவாமி சின்மயானந்த் எக்ஸ் யூனியன் மினிஸ்டர். பொண்ணு ரேப் கேஸ் கொடுக்குது, பொண்ணை தூக்கி உள்ள போட்டாங்க ஜெயில. ஏண்டா அண்ணாமலை அதுக்கெல்லாம் கவலை இல்லையடா. குஜராத்ல 40,000 பெண்கள் காணோம். ஒரு ஐ திங்க் இந்த ரெக்கார்டு வந்து ஒரு 2-3 வருஷத்துல ரெக்கார்டு. 40,000 பெண்கள் காணோம். டிராபிகிங், செக்ஸ் டிராபிகிங் போயிடுச்சு எல்லாம். இது பத்தி அக்கறை இல்ல. சரி, மோடி இருக்கா? அப்படி இல்ல. மோடி அவரோட ஐடி விங் செல் இருக்கு பனாரஸ்ல. அவர் தான் பனாரஸ்ல இருந்து வந்த இவரு என்ன எம்பி நரேந்திர மோடி. அந்த ஆளோட ஐடி செல்லு 3 பசங்க பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்குள்ள ரேப் பண்றாங்க. நவம்பர் 23, போன வருஷம் நவம்பர் 23 ரேப் பண்றாங்க. 3 மாசம் ப்ரொடெஸ்ட் நடக்குது. 3 மாசம் ப்ரொடெஸ்ட் நடக்குது. யூபி போலீஸ் அரெஸ்டே பண்ணலாம் 3 பசங்களையும். ஸ்மிருதி இரானி கூட போட்டோ, மோடி கூட போட்டோ, அரெஸ்டே பண்ணல. ஃபைனலா எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது, ரொம்ப பிரஷர் ஆன போது இந்த 3 பசங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. டக்குன்னு பெயிலும் கொடுத்தாச்சு. ஆனா அண்ணாமலை இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலடா உனக்கு. பில்கிஸ் பானு கேஸ் பாரியா, கேங் ரேப் பண்ணவங்கள ஜெயில இருந்து வெளியே வரான். பரோல்ல 150 நாள் இருந்திருக்கான் வருஷத்துக்கு. 14 வருஷம் கழிச்சு வெளியே அமுச்சு விட்டாங்க. வெளியே அமுச்சு விட்டு மாலை போடுறாங்க பிஜேபி ஆளுங்க, பாரத் மாதா கி ஜெய் சத்தம் போடுறாங்க. மேடையை போட்டு எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ கூட உட்காந்துருக்கான் மேடை போட்டு. பிரிஜ்பூஷன் சிங் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆயிட்டானாயா? அப்படி கேஸ் எண்ணிட்டே போலாம். மணிப்பூரோட கொடூரமான ரேப் பாத்தீங்களா? சிஎம் கேஷுவலா சொல்றாரு, இந்த மாதிரி 100 சம்பவம் நடக்குதுங்கிறாரு. பெண்களுக்கு ஆல்ரெடி ஆண்கள் கூட இருக்கிற இந்த மோதல் உச்ச கட்டத்துல இருக்கு. அவங்கனால they are fighting a defeating battle. காலங்காலமா பெண்கள் மேல வன்முறை நடந்துட்டே இருக்கு. ஆனா எப்போ ஒரு ஸ்டேட் அதோட மிஷினரி ரேபிஸ்ட் கூட போய் நிக்கிதோ அந்த பேட்டல்ல ஜெயிக்கவே முடியாது. பாஜக அதான் பண்ணி இருக்கு. ஒரு 30 கேஸ் ஸ்டடி எடுத்து ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் ரெடி பண்ணோம், ஃபுட் பிரிண்ட் ஆன் அவர் பாடிஸ். இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதுல காங்கிரஸ் 3 இன்சிடென்ட் இருந்தது நினைக்கிறேன். 27 பிஜேபி பாஜக சேர்ந்த இன்சிடென்ட். டிஎம்கே கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல. எதுக்கு இவ்வளவு சப்போர்ட்? நம்ம இந்த அண்ணாமலை மேல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் தீவிரவாதத்துக்காக. கோர்ட் சரண்டர் ஆனா போய் வெட்டுங்கிறான். நெல்லை சம்பவத்துக்கும் இந்த ஆளுக்கு தான் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க ஆக்ஷன் இருக்கியானா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலையோட பெரிய கூத்து என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு போலீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும், தமிழ்நாடு போலீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும் இம்ப்ளீட் பண்ணிருக்காரு பெட்டிஷன்ல. தமிழ்நாடு போலீஸ் கருணை இல்லைன்னா அந்த கேஸ் தப்பிக்க முடியாது, தமிழ்நாடு போலீஸ் உள்ள கொண்டு வாங்குங்கிறான் சுப்ரீம் கோர்ட்ல. என்னையா அரசியல் நடக்குது ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு. ஆனா ஒத்துமொத்தமா மக்களை வந்து உச்ச கட்டத்தை முட்டாளாக்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை ஐடி ரெய்டு நடந்திருக்குங்க. அண்ணாமலையோட வீட்டுல ஒரு ஐடி ரெய்டு நடக்குது. சாரி, அவரோட பிரதர் இன் லா மேல. அண்ணாமலையார் ஏதோ அண்ணாமலையார் என்டர்பிரைசஸ், அண்ணாமலையார் டிரான்ஸ்போர்ட், வண்டி கிண்டி எல்லாம் அண்ணாமலையார் பேர்ல வாங்கியிருக்கா. அப்படி அங்க ஒரு 100கணக்கான கோடி எனக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஆள் இந்த நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் அருகதை இருக்கா? ரேப் பத்தி, பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறதுக்கு பாஜக அருகதை இருக்கா? கொடுமையான கொடுமை நித்தாங்க. என்ன கொள்கை? தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே. என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு. பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது, பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். அது பட் பொறுத்திருந்து பார்க்கும்பொழுது தான் இவருடைய